ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் கவிதாங்க. எங்க இருந்துமா பேசுறீங்க நீங்க? இங்க கோயம்புத்தூர்ல இருங்க. சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்கு எங்க வீட்டுல தாங்க. உங்க 2 பேருடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என்னோட பேரு கவிதா, நட்சத்திரம் ரோஷினி, ரிஷபராசி, 5/9/1984. எங்க பாப்பா பேரு பிரியதர்ஷினி, 30/10/2003, கும்பராசி, புரட்டாசி நட்சத்திரம், 10:46 பிறந்தவங்க. என்ன சந்தேகம் குறித்து நீங்க பேசணுமா சுவாமிஜி கிட்ட? எங்க வீட்டுல கொஞ்சம் பிரச்சனைங்க, அதனால இப்ப நாங்க தனியா இருக்கிறோம். அதை பத்தி பேசுவாங்க, எதனால இப்படி ஆயிருக்கு. சரிங்கம்மா, உங்களுடைய பிரச்சனைகள் தீர்றதுக்கு எந்த பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே சுவாமிஜி. சொல்லுங்கம்மா. சாமிஜி வணக்கம். சாமிஜி நமஸ்தே. தனியா இருக்கேன்னா நீங்களும் உங்க கணவரும் தனியா வந்திருக்கீங்களா? இல்ல, அவங்க என்ன வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. எப்ப நடந்ததுமா இது? ஒரு 4-5 வருஷம் இருக்குங்க. அப்படியா? என்ன காரணம் பிரிஞ்சு? சண்டை போட்டீங்களா? தகராறு ஏதாவது இருந்ததா? அவங்க ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க. சரி. அது மாதிரி குடும்பத்துல பிரச்சனை வந்துருச்சு, வேலைக்கு போக மாட்டாங்க. டைவர்ஸ் பண்ணிட்டாங்களா? ஆமாங்க ஆமாங்க. அப்ப நீங்க என்ன கேட்க வரீங்க சொல்லுங்கம்மா, தெளிவா கேளுங்க. இங்க பாப்பா இருக்காங்க, பாப்பா பத்தி பேசணுங்க. குழந்தை நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் தாமா. பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி நல்ல நட்சத்திரம் தாமா. குழந்தைக்கு கேட்கணுமா உங்களுக்கு கேட்கணுமாமா? எனக்கும் கேட்கணும், பாப்பாக்கும் கேட்கணுங்க. சொல்லுங்கம்மா, நீங்க உங்களுக்கு என்ன கேட்கணும் சொல்லுங்க. எந்த குடும்பத்துல கஷ்டம் எப்ப தீருங்க, இல்ல எனக்கு ஒரு வாழ்க்கை அமையுமா? நீங்க வேலைக்கு போறீங்களா? ஆமாங்க. என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேங்க. வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க இல்லையா இப்ப? ஆமாங்க. சரி, நீங்க அது ஏன் தயங்குறீங்க? நீங்க உங்களுக்கு திருமணம் நடக்குமான்னு கேட்கறதுக்கு ஏமா தயங்குறீங்க? ஒரு குடிகாரன் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான், உங்களுக்கு ஏன் கல்யாணம் ஆகாது? ஒரு குடிகாரனுக்கு கல்யாணம் ஆகும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆகாதா? சரி, அடுத்து குழந்தைக்கு என்ன கேட்கணும் கேளுங்கம்மா. படிச்சுட்டுங்க, வீட்டுல இப்ப படிக்கிறது இல்ல. என்ன குழந்தைக்கு என்ன படிக்கிறாங்கம்மா? 7th தான் படிக்கிற. வீட்டுல கொஞ்சம் கேட்கறதுல பயமா இருக்கு. சரி, குழந்தையோட படிப்பு எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாமா? ஆனால் நீங்கள் எப்பயுமே குழந்தை வளர வளர உங்கள் திருமணத்தை ரொம்ப நாள் தள்ளி போடாதீங்கம்மா. குழந்தை வளர்றாங்க இல்லையா, அதனால் நீங்கள் கட்டாயம் திருமணத்தை தள்ளி போடக்கூடாது. இருந்தாலும் இது தள்ளி போனதுக்கும் விதி தானே காரணமாக இருக்க முடியும் இல்லையா? இந்த மாதிரி பிரிஞ்சதுக்கும் தள்ளி போனதுக்கும் ஒரு விதி காரணமாக இருக்கும். அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலான்றதை நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும், உங்கள் குழந்தையோட கல்வி எதிர்காலம் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம்னு பார்த்துடலாமா? உங்களுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமையறதுக்கு இப்போ சொல்ல போகிற பரிகாரத்தை பண்ணிக்கங்க. எப்பயுமே தனிமரம் தோப்பாகாது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இல்லறம் இல்லாமல் தனிமரமாக இருந்தால் தோப்பாக ஆகாதுன்னுவான். அதனால் இப்போ உங்களுக்கு இன்னொரு திருமணம் நல்ல விதமாக முடியறதுக்கு நீங்கள் ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு மலைமேல் உள்ள மருந்தே மாமருந்து, அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு வெங்கடாஜலபதியை போய் ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்கம்மா. மலைமேல் உள்ள மருந்தே மாமருந்துன்னு உங்களுக்கு நல்ல பலன் அவர் கொடுப்பார். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் வேம்பு விருட்சம், வேப்ப மரம் வாங்கி செவ்வாய்க்கிழமை காலம்புற வேலை நீங்கள் அந்த மரத்தை அங்கே விருட்சத்தை நட்டுட்டு அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு நல்ல மன வாழ்க்கை அமையும். ஒரு நல்ல கணவர் கட்டாயம் உங்களை தேடி வருவார். நல்ல வாழ்க்கையாகவே அமையும். குழந்தையோட படிப்பு நல்லா இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வியாழக்கிழமையும் காலம்புற ஸ்ரீராம ஜெயம்னு ஒரு நோட்டில் எழுதிட்டோ ஆஞ்சநேய சுவாமியோட ஸ்லோகத்தை சொல்லிடுவாங்க. குழந்தைக்கு கட்டாயம் நல்ல கல்வியும் திறமையான குழந்தையாக இருப்பால் எதிர்காலம் நல்லா அமையும். அசாத்திய சாதகம் சுவாமின்னு அசாத்தியம் தவ கிம்மதன்னு சாதிக்க முடியாத காரியத்தை சாதித்து கொடுக்கக்கூடியவர் ஆஞ்சநேய சுவாமி. நீங்கள் பார்த்தீங்கன்னா விபீஷ்ணன் கட்டத்தில் வந்தார், அவரை ஏற்றுக்கலான்னு சொன்னவர் ஆஞ்சநேய சுவாமி. சுக்ரீவன் கட்டத்தில் வந்தார், ராமர்கிட்ட அழைச்சிட்டு போனவர் ஆஞ்சநேய சுவாமி. சுக்ரீவன் அவன் குடும்பத்தோடு சேர்த்து வச்சவர் ஆஞ்சநேய சுவாமி. ராமனையும் சீதையும் சேர்த்து வைக்க காரணமாக இருந்தவரும் ஆஞ்சநேய சுவாமி. அதனால் வியாழக்கிழமை ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு பண்ணுங்கள். குழந்தையோட எதிர்காலம் நல்ல விதமாக அமையும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. கவிதா, உங்களுடைய திருமணத்துக்கும் அவங்க மகளுடைய படிப்பிற்கும் நல்ல ஒரு பரிகாரம் நீங்க சொன்னீங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. புஷ்பவல்லிங்க மேடம். எங்க இருந்துமா பேசுறீங்க? பெருந்துறையில இருந்து பேசுறேங்க, ஈரோடு மாவட்டம். சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்காகவும் பையனுக்காகவும் கேட்கணுங்க. உங்க 2 பேருடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா.
61 வைகாசி 31ங்க சாமி. காலையில 8 மணிக்கு அமாவாசை அன்னைக்கு பிறந்தனுங்களாமா. ஒரு முன்னேற்றமே இல்லைங்க. என் கணவருடைய நட்சத்திரம் வந்து திருவாதிரைங்க. 1958ல பிறந்திருக்காரு.